mighty presence Jesus. Ishabakarabala shagarabala wallamai 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 மத்தியிலே வந்திருக்கின்ற இயேசு உன்னை அன்பு செய்கின்றவர். மகனே மகளே, வாழ்க்கையிலே மனமுடைந்து வந்திருக்கின்றாயா? உன்னை அழைத்த தேவன் இதோ உனக்கு முன்பாக. அவரை நோக்கி பார்ப்பாயா? உன் வாழ்க்கையை முழுசும் அறிந்த ஒரு கடவுள் இவரே. உன்னை படைத்து உருவாக்கி உருகொடுத்து இந்த நாளிலே பெயர் சொல்லி இங்கு அழைத்து வந்தவர் இந்த இயேசுதான். உன்னை ஆசீர்வதிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு யாரெல்லாம் இந்த 1 மணி ஆராதனையிலே ஜெபிக்க இருக்கிறீங்களோ அவர் உன்னை தொட இருக்கிறார். நீ ஆசீர்வாதத்தோடு தான் இன்னைக்கு வீட்டுக்கு போவாய். நீ நம்பினால் என் தேவனுடைய மகிமையை காண்பாய். மகனே மகளே, இயேசுவை பார்த்து, இயேசப்பா துதிக்கின்றேன் ஐயா, உம்மை ஆராதிக்கின்றேன் அப்பா, என் ஜீவனால் எல்லாம் உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே. பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெரியவனாய் மாற்றியவரே, உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் அப்பா. அன்பு பிள்ளைகளே, இந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே உன் சொந்த வார்த்தையில சொல்லுவீங்களா? ஏசப்பா உம்மை துதிக்கிறேன் என்று சொல், உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல், உம்மை அன்பு செய்கிறேன் என்று சொல். என் தேவனின் பிரசன்னம் உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல என் தேவனின் பிரசன்னம் உன்னை நிரப்பி கொண்டிருக்கின்றது. அவர் வல்லமை உள்ளவர், அதிசயம் செய்கிறவர், நோய்களை சுகமாக்குகிறவர், கட்டுகளை உடைக்கிறவர், காயங்களை கட்டுகிறவர், உனக்கு விடுதலையை கொடுக்கிறவர். அவர் வந்துவிட்டார். நீ துதிக்க 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 துதிக்க. இதோ சாத்தானின் சகல சத்துருக்களின் கோட்டைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இரத்தத்தின், வார்த்தையின் வல்லமையில இந்த நேரத்தில் வெளியேறி செல்லும்படியாக கட்டளையிடுகிறேன். வல்லமை 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 இறங்கட்டும் இறங்கட்டும். இயேசுவேன்னு கூப்பிடு. இயேசு இயேசு இயேசு. தொடக்கத்திலேயே இந்த வல்லமை வெளிப்படட்டும். தொடக்கத்திலேயே இந்த வல்லமை வெளிப்படட்டும் ஐயா. பெரியவர். துதிக்கிறேன் 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 உம்மை துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். இயேசு 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 அப்பா, உம்மை துதிக்கிறேன் 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 அப்பா. தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். பாடுவோமா? தந்தையே இறைவா, தந்தையே இறைவா. எல்லோருமா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், உம்மை புகழ்கிறோம் ராஜா. கரங்களை வைத்து சொல்லுவீங்களா? என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தோ உம் பாதம் வைத்து பணிகின்றேன். சொல்லுவீங்களா? என்னோட அம்மாப்பா நோக்கி பார்க்கிறேன். ஓ ஷபகரபலபர் வல்லமை வல்லமை இறங்கட்டும். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். சொல்லுவீங்களா? இயேசுவே உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எல்லாருமாய் என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தோ
ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம். சொல்லுவீங்களா? ஆவியே இறைவா. இதயத்தின் ஆழத்திலிருந்து பாடு. வல்லமை வல்லமை வல்லமை. ஓ ஷபகரபலிதராஜக புகழ்கின்றோம். எல்லோருமாய் என்னோட ஒப்பு கொடுத்து சொல்லு மகனே, உன்னை ஒப்பு கொடுத்து சொல்லு. பாதம் வைத்து பணிகின்றோம் மூவொரு இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம். சொல்லுவோமா? மூவொரு இறைவா மூவொரு தேவனை துதிப்போமா? ஓ ஷபகரபலிதரதலதரா உனிஷம்பராகராதராகராஷகாகனிதனி புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தோ உம் பாதம் வைத்து பணிகின்றோம். கண்கள் மூடி இருக்க, கண்களை திறக்கவனா இருக்கிற இடத்துல அமர்ந்து கொண்டு கண்களை மூடி இருக்கு. உன்னை நோக்கி வந்திருக்கிற இந்த தேவனை நோக்கி பார்ப்பாயா? அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். மகனே மகளே, எனக்குன்னு ஒருத்தர் இல்லையேன்னு கவலைப்படுறியா? ஐயோ, என்னை அன்பு செய்ய ஒருத்தர் இல்லைன்னு கவலைப்படுறியா? கண்ணீரிலே வந்திருக்கிறாயா? நான் அனாதையா கிடக்கிறேனே என்று சொல்லி மனம் முடைஞ்சு வேதனையிலே வந்திருக்கிறாயா? என் தேவன் உன்னை காண்கிறான். உன் பாரங்களை இறக்கி வைப்பாயா? குடும்ப பாரங்களை இறக்கி வைப்பாயா? ஐயோ, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னு சொல்லி வந்திருக்கிறியே, என் தேவனை நோக்கி பார்ப்பாயா? அவர் உன்னை காண்கிற தேவன், சுகம் கொடுக்கிற தேவன், அவர் வல்லமையின் தேவன், பரலோக ராஜா, அகில உலகத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் உனக்கு முன்பாக இருக்கிறார். உன்னை பார்த்து சொல்றார், மகனே மகளே, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை தேற்றுகிற தகப்பன், உன்னை கைவிடாத தகப்பன். உன் வலது கரத்தை பிடித்து என் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு. மகனே மகளே, குடும்ப பாரத்தால் மனமுடைந்து வந்திருக்கிற பிள்ளைகளே, என் தேவன் உன் அருகிலே வந்து சொல்லுகிறார், அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அன்பு பிள்ளைகளே, யாரும் இல்லையே சொன்று அனாதையா இருக்கிறியா? உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் உன்னை விட்டு பிரிந்திருக்கின்றானா? இத்தனை வருடம் திருமணம் ஆகியும் நிம்மதி இல்லையேன்னு சொல்லி ஏங்கி வந்திருக்கிறாயா? இதோ உன்னை தேற்றுகிற தகப்பன் உனக்கு முன்பாக. அவரை பார்த்து சொல்லுவீங்களா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற தேவனை பார்த்து சொல்லுவீங்களா? உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது ராஜா, உங்க இரக்கம் பெரியதுப்பா, உங்க கிருபை பெரியது,
உங்க தயவு பெரியது. எல்லோருமா உங்க அன்பு பெரியது. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இரக்கம் பெரியது. என்னை தேற்றுகிறவரே நன்றி அப்பா. ஓ ஷபா கரபா லகரபா. உங்க தயவு பெரியது. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே. அப்பா, இத்தனை வருஷமா அநாதையா இருந்தனே, காட்டி அரவணை அன்பு காட்டினீங்களேப்பா. கொண்டீரே. உங்க அன்பு பெரியது. உங்க இரக்கம் பெரியது. உங்க கிருபை பெரியது. உங்க தயவு பெரியது. என்ன ஒரு முறையா உங்க ஓ ஷபா கரபா லபா. நன்றின்னு சொல், நன்றின்னு சொல். உங்க இரக்கம் பெரியது. உங்க கிருபை பெரியது. உங்க தயவு பெரியது. பெற்ற தாய் உன்னை கைவிட்டாலும் ஒருபொழுது நான் உன்னை கைவிடேன் என்று சொன்ன இயேசு, மகனே மகளே உனக்கு முன்பாக இருக்கிறார். பெற்றோர்கள் உன்னை கைவிட்டுட்டாங்களா? உன் தகப்பன் உன்னை கண்டு கொண்டுவதில்லையா? உன் பிள்ளைகள் உன்னை கவனிப்பது இல்லையா? நீ தாயின் கருவில் உருவாகும் முன்பே உன்னை தெரிந்தெடுத்த தேவன் உனக்கு முன்பாக. அதை இயேசுவை பார்த்து சொல்லு, ஏசப்பா நீங்க போதும் ராஜா, என் வாழ்நாள் முழுசும் நீங்க போதும். உங்க அன்பு எனக்கு போதும் அப்பா, உங்க இரக்கம் எனக்கு போதும் அப்பா, உங்க அன்பு பெரியது. சொல்லுவாயா? உங்க இரக்கம் பெரியது, பெரியதப்பா. ஓ ஷபா கரபா லபா ரிபா. என் தேவன் உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறார், என் தேவன் உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறார். ஓ ஷபா கரபா ரிஷபா. உடல் நோய்கள் மறைந்து கொண்டு இருக்கின்றன. ஷபா கரபா. அவர் தேற்றுகிறார், உன்னை தேற்றுகிறார். அன்பு மகனே மகளே, நீ நினைக்கலாம், ஆண்டவர் எதுக்கு எனக்கு கைவிட்டாரே, என்னை கைவிட்டுட்டாரே, என் வாழ்க்கையில எதுக்கு இவ்வளவு துன்பம், எதுக்கு இவ்வளவு வேதனை, எதுக்கு என் பிள்ளைகள் மத்தியில் இவ்வளவு ஒரு சண்டை, குடும்பத்துல சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, நிம்மதியா சாப்பிட்டு தூங்கி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொல்லி இருக்கிறாயா? மகனே மகளே, நீ கடந்து வந்த பாதையை நினைச்சு பார்த்து என் தேவனுக்கு நன்றி சொல், நன்றின்னு சொல். வாழ்க்கையில நடந்த எல்லா நிகழ்வுகளுக்கு நன்றி என்று சொல். இன்பமான இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நன்றி அப்பா என்று சொல். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்றேன்பா. கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். இன்னும் ஒரு முறை சொல்லுவீங்களா? கடந்து வந்த நன்றின்னு சொல்லி ஒப்புக்கொடு. குடும்பம் முழுசையும் ஒப்புக்கொடு, குடும்பம் முழுசையும் ஒப்புக்கொடு. அவர் உன்னை காண்கிறார். நன்றி சொல்கிறேன், உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. சொல்லுவீங்களா? உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெருசப்பா, தயவு பெரியது. இன்னும் ஒரு முறையா? உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. என் தேவன் உன்னை தொட்டு விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார், அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார்.
இதுவரை நடக்காத காரியம் இனி உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. இதுவரை தடைப்பட்டு கிடக்கிற பிரச்சனைகள், குடும்ப உறவுகள், இதோ என் தேவன் உடைத்தெறிகிறார். புதிய ஒரு மார்க்கத்தை என் தேவன் உனக்காக திறக்கிறார். விசுவசித்து சொல்லு, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளில் எனக்கு ஒரு விடுதலை, இன்றைய நாளில் எனக்கு ஒரு விடுதலை, என் குடும்பத்தில் ஒரு புது வாழ்வு. நீங்க வந்தது வீண் போகாது மகனே மகளே, வீண் போகாது. ஏன்னா நீ வந்திருக்கிறது இயேசு கிட்ட வந்திருக்கிறாய், நீ வந்திருக்கிறது இயேசு விட வந்திருக்கிறாய். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, சகலத்தையும் நன்மையாக செய்து முடிப்பார். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, சகலத்தையும் நன்மையாக செய்து முடிப்பார். உங்க அன்பு பெரியது. எல்லாரும் வாயை திறந்து ஓ ஷபரா, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இப்ப நீங்க மட்டும் பாடுவீங்களா? உங்க அன்பு பெரிய. எல்லாருமா வாயை திறந்து உங்க கிருபை, உங்க தயவு. இன்னும் ஒரு முறையா, உங்க அன்பு, உங்க இரக்கம், உங்க கிருபை, உங்க தயவு. என் தேவன் உன்னை தொட்டு கொண்டிருப்பதை உணர்வாயா? என் தேவன் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார் மகனே மகளே. இதோ அற்புதத்தின் நேரம், அற்புதத்தின் நேரம், அற்புதத்தின் நேரம். உன் குடும்ப பிரச்சனை இந்த நாளில் முடிவடையும் மகனே மகளே. இசையாஸ் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகின்றன. என் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியாதபடி அவருடைய கரம் குறுகி போகிவிடவில்லை. உன் ஜெபத்தை கேட்க முடியாதபடி அவருடைய காது மந்தமாகிவிடவில்லை. மாறாக உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு பிளவை உண்டாக்கி இருக்கின்றன என்று சொல்லி. மகனே மகளே, ஒருவேளை உன் குடும்பத்தில் இவ்வளவு ஜெபிச்சு ஆசீர்வாதம் இல்லையா? இந்த நேரத்தில் உன்னை அலசி பார்ப்பாயா? நீ பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன் குடும்பத்தில் இறங்காது மகனே மகளே. எந்தெந்த விதத்தில் நீ தவறி போயிருக்கிறா? உள்ளத்துல என்னென்ன தவறுகள், தவறான எண்ணங்கள் இருக்கின்றன? கோபம் இருக்கின்றதா? குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக கோபத்தோடு பேசிக்கிற அந்த மனநிலை இருக்கின்றதா? இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்பாயா உன் கோபத்தை? எரிச்சலோடு இருக்கிறாயா? உள்ளத்துல வைராக்கியம் இருக்கின்றதா? மன்னிக்க முடியாத மனநிலை இருக்கின்றதா? கர்வம் இருக்கின்றதா? ஆணவம் இருக்கின்றதா? ஐயோ, என் தேவனின் பிரசன்னம் உள்ளத்துல இறங்காதே. இந்த நேரத்தில் இயேசுவை பார்த்து சொல்லுவாயா, ஏசப்பா இந்த கரைகளை வேரோட அழிங்கப்பா, நான் வேரோட பிடுங்கி போடுறேன், என் கரைகளை முற்றிலுமாக அழியுங்கப்பா என்று ஒப்பு கொடுப்பாயா? இயேசுவை பார்த்து சொல்லு. நீ தவறி போன நேரங்கள், உன் வார்த்தைகளால் அடுத்தவர்களை காயப்படுத்திய நேரங்கள், எத்தனை பேரை உன்னுடைய வார்த்தைகளால் நீ கொலை செய்திருக்கிறாய். அவதூறாக பேசிய நேரங்கள், தீய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், அநேகரை காயப்படுத்தியது உண்டா? என் தேவனிடம் மன்னிப்பு கேட்பாயா? என் தேவனிடம் மன்னிப்பு கேட்பாயா? நீ மன்னிப்பு கேட்டாய் என்றால் இன்று உனக்கு விடுதலை. நீ மன்னிப்பு கேட்கிற மாத்திரத்திலே உடல் சுகம். யார் யாரெல்லாம் நீ காயப்படுத்தினியோ அத்தனை பேரையும் கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தி சொல்லு, ஏசப்பா உங்க நாமத்துல இவங்க எல்லாரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிங்க, என்னை மன்னிங்கப்பா. இவர்களுக்கு எதிராக நான் குற்றம் செய்தேன், நான் தவறு செய்தேன்பா, என்னை மன்னியும் என்று ஒப்பு கொடுப்பாயா? அசுத்த எண்ணங்கள், தவறான பார்வை, தீய படங்கள், இச்சைக்குரிய காரியங்கள், குடி பழக்கம், விபச்சாரம், வேசித்தனம் என்று சொல்லி உலக போக்கிலே ஓடோடி போயிருக்கிறாயா? மனிதர்களை நம்பி ஏமாந்து போயிருக்கிறாயா? ஆண்டவரை நம்புவதை விட மனிதர்களை அதிகம் நம்பியது உண்டா? இது தவறல்லவா? வேதம் சொல்லுகின்றது,
விண்ணையும் மண்ணையும் படைத்த உன் தேவன் மீது நம்பிக்கை கொள் என்று சொல்லி உன்னை படைத்த தேவன் மீது நீ நம்பிக்கை வைக்க வேண்டுமே ஒழிய இவ்வுலக மனிதர்கள் மீது அல்ல. ஒருவேளை மனிதர்களை நம்பி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் என் தேவனை புறக்கணித்திருக்கிறாய் அல்லவா? இயேசுவை பார்த்து சொல்லு, இயேசப்பா என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்கப்பா, என்னை முழுவதுமான என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி, அர்ப்பணித்தே நான் இன்னும் ஒரு முறையா என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? உங்க பாவ உணர்வுகள், தீய நாட்டங்கள், தீய எண்ணங்கள், குறிப்பாக பொறாமை எண்ணங்கள், எத்தனை பேருடைய குடும்பம் உன்னுடைய பொறாமையினால் அழிக்கப்பட்டு இருக்கின்றது? உன் சொந்த குடும்பத்துல பொறாமை இருக்கின்றதா? பிள்ளைகள் மத்தியில நீ பொறாமையை உண்டு பண்ணி இருக்கிறாயா? உன்னால் உன்னுடைய பொறாமையால் ஒரு நாள் கூட அக்கம் பக்கத்து வீட்டாரோடு சமாதானத்தோடு இல்லாமல் வாழ்ந்திருக்கின்றாயா? என் தேவனை பார்த்து இந்த நாள் ஒப்பு கொடுப்பாயா? உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் போனதுக்கு காரணம் இந்த பொறாமை அல்லவா? இது சாத்தானின் தீய எண்ணம். அவன் ஏமாற்றுக்காரன். படைப்பின் தொடக்கத்திலிருந்து அவன் ஏமாற்றுக்காரன். பொறாமை அவனுடைய சொத்து. இந்த சாத்தானுடைய சொத்தாகிய பொறாமை உள்ளத்துல விதைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் இந்த வேளையில இயேசுவை பார்த்து சொல்லு, என்னை மன்னிங்க சுவாமி, என்னை முழுமையா நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நோக்கி ஓடோடி வந்திருக்கிற என்னுடைய குரலை நீங்க கேளுங்கப்பா. இனி நான் வாழ்வது உமக்காக வாழ்வேன். என் கடந்த கால வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. குடிக்கும், உபச்சாரத்துக்கும், வேசித்தனங்களுக்கும் அடிமைப்பட்ட என்னுடைய நாட்கள் போதும் அப்பா. எல்லா பாவ உணர்வுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேரோடு பிடுங்கி எறிகிறேன். அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். இன்னும் ஒரு முறையா அர்ப்பணித்தேன் நான், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேன் ஐயா. சொல்லுவீங்களா? உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேன் ஐயா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். சொல்லுவீங்களா? வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். இப்ப சொல்லுங்க பாக்கும். அர்ப்பணித்தே நான், அர்ப்பணித்தே. என்ன ஒரு முறையா? அர்ப்பணித்தே நான், அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். இறைவன் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இனி வாழ்வது நான் அல்லப்பா, நீங்க தான் என்னில வாழ்கிறேன். பவுல் சொல்லுகிறார், வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். அன்பு மகனே, மகளே, இனி உன் வாழ்க்கையில வாழப்போவது இயேசு. நீ உன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறாய் என்றால் இனி வாழ்வது நீ அல்ல, இயேசு.
வாழ்வது நீ அல்ல, அவர் வந்து விட்டார். உனக்கு விடுதலை தான், உனக்கு விடுதலை தான். இந்த நாளிலே உனக்கு விடுதலை. எல்லாரும் எழுந்து நிற்போமா? இறுதியாக ஜெபிக்க இருக்கிறோம். உடல் நோய்க்காக, குடும்ப பாரங்களுக்காக, குடும்ப பிரச்சனைகளுக்காக, மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக, கடன் பிரச்சனையில் உழன்று கொண்டிருக்கிறவர்களுக்காக, என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று சொல்லி கண்ணீரில் இருக்கிறவர்களுக்காக இது ஒரு நேரத்தில் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு விண்ணகத்திற்கு எழுந்தருளி செல்லுவதற்கு முன்பாக சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். என் தந்தையிடம் நான் போகிறேன், ஒரு துணையாளரை உங்களுக்கு கொடுப்பேன். இந்த துணையாளர் தான் நம்மளை அனாதையாக விடாத, ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற என் தேவனின் பிரசன்னம், ஆவியின் கொடைகள். இந்த ஆவியானவருக்காக நீ ஏங்கி ஜெபிக்கிறாய் என்றால், மகனே மகளே, உன்னுடைய ஆத்தும தாகத்தை அவர் தீர்த்து வைப்பார். இவ்வுலகில் நீ வடிக்கிற கண்ணீரை துடைக்க வல்லவது இந்த ஆவியின் வல்லமை மட்டும்தான். துவண்டு போய் வாழ்க்கையில நொறுங்கு போய் கிடக்கிற உன்னை வெள்ளப்படுத்துகிறது இந்த ஆவியின் வல்லமை தான். இந்த பாடலை, ஆவியானவருடைய பாடலை, தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேரையே, இந்த பாடுகளை பாடுகின்ற மாத்திரத்திலே உருக்கத்தோட கேள், தாகத்தோட கேள். தாகத்தோட நீ பாட 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 என் தேவன் வறண்டு கிடக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையிலே நீர் ஊற்றுகளை எழும்பச் செய்வார். உன்னை நிற்று முற்றிலுமாக ஆசீர்வதித்ததினாலே நீ வீட்டிற்கு செல்லும்படியாக அவர் செய்வார். கண்கள் மூடி இருக்க நாங்கள் பாட பாட இந்த பாடல் நீங்க திருப்பி பாடினா போதும். ஆண்டவரை நோக்கி, அப்பா தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, இதோ இந்த நேரத்துல தாகத்தோடு செபிக்கிறேன் என்று சொல்லி பாடுவீங்களா? தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஓ ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். எல்லாருமா சேர்ந்து ஊற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. எஸ் லார்ட், ஊற்ற பட வல்லமை இறங்கட்டும். உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. ஜீசஸ். மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஓ ஊற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், ஜீசஸ். தாகத்தோடு காத்திருக்கிறேன். உற்சாகத்தோட கரங்களை தட்டி, ஒற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. பாடுவோமா? புதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஆமென். உற்சாகத்தோட கண்களை மூடி இருக்கு, கண்கள் மூடி இருக்கு. வல்லமை 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 இறங்கட்டும். தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஜீசஸ் ஜீசஸ். தொடங்க அப்பா, தொடங்க சுவாமி.
தொடுங்க ராஜா. நீரோடை அருகிலுள்ள எல்லாருமா நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். ஒற்றுமையா ஜீசஸ் 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 ஜீசஸ். ஊத்துங்கப்பா வல்லமை ஊற்று, சுகம் கொட்டுங்க வல்லமை இறங்கட்டும் 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 அப்பா. ஓ ஷபரகலப ஜீசஸ் 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 ஜீசஸ். இயேசு 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 ரிஷா. Yes Lord. உற்சாகத்தோட புதிய கூர்மையான கருவியாகணும். எல்லாருமா ஒற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு என்ன வரும் முறையா ஒற்றுமையா. ஓ ஷபகரப வல்லமை 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 இறங்கட்டும் இறங்கட்டும் சுவாமி. பிஷபரகலபர ஜீசஸ் 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 ஜீசஸ். என்ன வரும் முறையா ஒற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். என்ன வர முறையா ஒற்றுமையா ஓ ஷபகரபல ஓ ஷபன சந்தரபகரபலப. இறங்கட்டும் இறங்கட்டும் சுவாமி இறங்கட்டும். வரலோக பரிசுத்த அக்கினி வல்லம் இறங்கட்டும் இறங்கட்டும் சுவாமி. என்ன வர முறையா ஒற்றுமையா உங்க வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இரத்தத்தின் வார்த்தையின் வல்லமை சகல வியாதிகள் சகல பிரச்சனை சகல கட்டுகள் குடும்ப பாரங்கள் கடன் பிரச்சனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இரத்தத்தின் வார்த்தையின் வல்லமை வெளியேறி செல்லட்டும் வெளியேறி செல்லட்டும் வெளியேறி செல்லட்டும். இயேசு இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இரத்தத்தின் வார்த்தையின் வல்லமை. ஜீசஸ் 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 ஜீசஸ். தேவன் உன்னை தொட்டு கொண்டிருப்பதை உணர்வீங்களா? உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறார். அநேகருடைய உடல்ல மாற்றம் வந்து கொண்டிருக்கின்றது. உடல் வலிகள் மறைந்து கொண்டிருக்கின்றன. கண்ணீர் கவலைகளை அவர் மறைத்து கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தை தன் கரங்களில் ஏந்தி கொண்டார். இனி இது உன் குடும்பம் இல்லை, இயேசுவின் குடும்பம். இனி நீ வாழப்போவது இயேசுவுக்காக. இயேசு உனக்காக உன் வீட்டில் மண்டியிட்டு என் தேவனை நோக்கி ஒரு முறையாக அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமா? சி மைனர் கொடு. அவரை நோக்கி பார்த்து சொல்லு, உலக மனிதர்களை நம்பலப்பா, உங்களை தான் நம்புறேன். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. சொல்லுவீங்களா? நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தான். இன்னும் ஒரு முறையா சொல்லுங்க பாக்க. ஏசோ பார்த்து சொல்லுவீங்களா? நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. சொல்லுவாயா? எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. சொல்லுவாயா? யெகோவா
தேவனே, என்னை பெருக செய்பவரே. பெருக செய்பவரே. இப்ப கரங்களை உயர்த்தி சொல்லுவாயா? நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தான். இன்னும் ஒரு முறையா? நம்பத்தக்கவர் நீங்க ஒருத்தர் தான்ப்பா. மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கலப்பா, உண்மையுள்ளவர் நீர் போதும், உங்க பிரசன்ன போதுமாப்பா. உண்மையே நம்பி இருக்கிறப்பா. இதோ இந்த வேலையில தியானம் முடிந்து என் பிள்ளைகள் வீட்டுக்கு போகின்ற பொழுது உங்க பிரசன்னங்களோடு செல்லட்டும். எந்தெந்த இடத்துல என் பிள்ளைகள் தோற்று நிற்கிறார்களோ வெற்றியை கொடுங்க ராஜா. அடுத்த மாதம் வந்து சாட்சி சொல்லும்படியாக ஒரு பெரிய வெற்றி ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் சுதந்திரிக்கிறோம், உரிமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நன்றி அப்பா, நன்றி சுவாமி. தலை குனிந்தவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். என்னோட பேர் இருதய மேரி. நான் வடலால இருந்து வரேன். என்னோட பேத்திக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தா அவளை கொண்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணோம். அவளுக்கு ஹார்ட்டில் ஒரு ஓட்டன்னு சொல்லிட்டாங்க டாக்டருங்க. நான் டெய்லி மாதம் வரப்பெல்லாம் நான் ஜெபம் பண்ணுவேங்க. நான் ஜூன் 6 மாதத்துக்கு பிறக்காரு அவளுக்கு போய் செக் பண்ணுவாங்க, எக்கோ என்ற டெஸ்ட்டு பண்ணுவாங்க. அதில் அந்த ஓட்டை இருக்குது தான், ஒன்றும் நல்லாகலைன்னு சொன்னாங்க. 3 வயசு ஆன பிற்பாடு தான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. 3 வயசுக்கு 3 மாதம் முன்னே அவளை கொண்டு செக் பண்ணோம். அவளுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த மாதமே ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், அந்த வாலில் இருக்கிற ஓட்டை வந்து வெளியே ரத்தம் லீக்கேஜ் ஆகுது, ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. அதுக்காக டாக்டர் சொல்லிட்டாங்க 14ஆம் தேதி நீங்கள் இதை செக் பண்ணிங்க, 28ஆம் தேதி ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல. பணத்துக்காக நாங்கள் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் அவளுக்கு நல்ல சுகம் தரணும் என்று நான் ஜெபம் பண்ணேன். 27ஆம் தேதி கொண்டு அட்மிட் பண்ணிட்டோம். 28ஆம் தேதி நைட்டு நான் ஃபாதருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். 28ஆம் தேதி காலையில் 8:30 மணிக்கு அவளுக்கு ஆப்ரேஷன் சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தேன். அவர் சொன்னார் நான் பண்ணுறேம்மா ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னார். அப்புறம் 8:30 மணி ஆப்ரேஷன் வந்து அவளுக்கு கொஞ்சம் பால் கொடுத்ததால டாக்டர் ஆப்ரேஷனை தள்ளி வச்சுட்டாங்க. 2:30 மணிக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆப்ரேஷன் 6 மணி நேரம் ஆகும்னு சொன்னார். ஆனால் நான் ஃபாதருக்கு ஃபோன் பண்ணேன், மணி 1-1:30க்கு ஃபோன் பண்ணேன். ஃபாதர் 2:30 மணி ஆப்ரேஷன் சொல்லி என் மகன் ஃபோன் பண்ணார். அப்போ ஆப்ரேஷனுக்கு தேட்டருக்குள்ளே உள்ள 1:30 மணிக்கு உள்ளே கொண்டு பண்ணாங்க. 6 மணி நேரம் ஆப்ரேஷன் சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் 3:30 மணி நேரத்தில் இந்த ஆப்ரேஷன் சுகத்தோடு நல்ல முறையில் செய்து நல்ல முறையில் என் பேச்சு நல்ல சுகமாக இருக்கிறா. இன்றைக்கு அவன் நல்ல எல்லா பிள்ளைங்களோட நார்மலாக இருக்கிறா. கடவுளுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். ஜோர கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. நான் கடந்த மாதம் இங்கே வந்திருக்கும் போது ஃபாதரிடம் சொன்னேன், என் மகன் வேலைக்கே போக மாட்டேக்கான் ஃபாதர், அவனுக்காக ஜெபித்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டேன். அப்பொழுது ஃபாதர் சொன்னார், பயப்படாதே, உன் விண்ணப்பத்தை கர்த்தர் வேண்டுதல் செய்வார் என்று சொன்னார், நிறைவேற்றுவார் என்று சொன்னார். அதன் பிரகாரமாக என் மகன் வேலைக்கு போய் அவன் சம்பளத்தை எனக்கு வாங்கி கொண்டு தந்தான். கர்த்தர்க்கே ஸ்தோத்திரம், ஃபாதருக்கும் நன்றி. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனக்கு வந்து பைனல் கார்டில் வந்து டிஸ்க் பல்ச்சு பிரச்சனை இருந்தது. ஃபஸ்ட்டு போன வருஷம் ஜூன் மாதம் அந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன வெயிட்டை கூட தூக்குனாலே முதுகு பயங்கரமாக வலிக்கும், உட்காரணும் போல் இருக்கும், விறுவிறுன்னு வரும் கால், அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
அப்போ டாக்டர் செக் பண்ணிவிட்டு சொன்னாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேனில் எடுத்து பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு டிஸ்க் பல்ஜி பிரச்சனை இருக்குது, ரொம்ப ஆல்மோஸ்ட் ஃபியூஸ் ஆக போகுது, இனி நீங்கள் ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணினா தான் உங்களுக்கு வந்து அந்த நார்மலாக நீங்கள் வந்து நடமாட முடியும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆர்த்தோ டாக்டர். அப்போது நான் வந்து சர்ஜரிக்கு ஓகேன்னு சொல்லியிருந்தேன். அம்மா ஒய்ஃப்லாம் சொன்னாங்க, இல்லை பண்ணாத, அது வந்து இப்போமே சின்ன வயசுலேயே டிஸ்க் பல்ஜிக்கு ஆப்ரேஷன் பண்ணுனா இன்னும் நிறைய வருஷம் இருக்குது, ரொம்ப கஷ்டம், பண்ணாண்டா அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் இப்போ டிஸ்க் பல்ஜி ஆப்ரேஷன் பண்ணாண்டா, ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை இருக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணாண்டா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். அப்போது அதுக்கு பிறகு ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அதுவும் எடுத்ததுக்கு பிறகுமே எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்து, ஆனால் எனக்கு ஃபுல்லாக ஒரு பூரண சுகம் கிடைக்கல. பட் 2 வீலர் ஓட்ட முடியாது, வெயிட் தூக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ உங்கள் அந்தேரிக்கு எங்கள் ஜோபருக்கு ஃபாதர் ப்ரேயருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் ஃபாதர் எனக்கு சொன்னாங்க, நற்கருணை ஆராதனையில் சொன்னாங்க, இந்த முதுகு தண்டு பிரச்சனையில் அவதிப்படுற ஒருத்தங்க இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு கடவுள் பூரண சுகம் கொடுக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அந்த பெயின் இல்லை, எனக்கு எந்த வலியுமே இல்லை, நான் வண்டி ஓட்டுறேன், எல்லாமே பண்ணுறேன், ரொம்ப நார்மலாக இருக்கும். நன்றி. Praise the Lord. Praise the Lord. சரி. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, எங்களுக்கு அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah.